தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச ஒரு உயிரற்ற பொருள் அப்படின்னா அது நம்ம கையில் இருக்க இந்த ஃபோன் தான். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் நீங்கள் கண்டிப்பாக மாற்ற வேண்டிய 7 பேசிக்கான செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்க போன்ல நீங்க கண்டிப்பா மாத்த வேண்டிய ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ். இது நாள் வரைக்கும் உங்க போனுக்கு நீங்க லாக் போட்டுருப்பீங்க. பட் ஆனா உங்க சிம் கார்டுக்கு லாக் போட்டிருக்கீங்களா? என்னது சிம் கார்டுக்கு லாக் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சிம் கார்டுக்கு உங்களால லாக் வந்து போட முடியும். ஸோ அதை வந்து உங்க போன்லயே பண்ண முடியும். அதுக்கு உங்களோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு சிம் கார்டு லாக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை உங்க சிம்மோட லாக்கா வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். சிம்முக்கு லாக் போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்க உங்க சிம்மை பேஸ் பண்ணி தான் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், அதாவது கூகுளா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அதில் தான் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. இன்கேஸ் உங்க சிம் வந்து காணாம போயிருச்சு அப்படின்னா வேற யாராவது அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதுவே இந்த பாஸ்வேர்டு போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு இல்லாம வேற யாரும் உங்க சிம்மை வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ரெண்டாவது செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் எதுக்கு ஆன் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணாமலே இருந்திருப்பீங்க. அதுதான் ஃபைண்ட் மை டிவைஸ். ஆக்சுவலா பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து ஒன்னு எனேபிள் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஒரு இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்க போன் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உங்க போனோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத வேற ஒரு போன் மூலமா உங்களால பார்த்துக்க முடியும். இன்கேஸ் உங்க போனுக்கு நீங்க லாக் போடல அப்படின்னாலும் இந்த ஆப், அதாவது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி லாக் வந்து போட்டுக்க முடியும். இதை தவிர உங்க போன்ல இருக்க டேட்டாஸை எல்லாமே வந்து நீங்க வேற ஒரு போன்ல இருந்து அந்த இமெயில் ஐடி மூலமா டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்க போன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இன்கேஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சேஃப்டியான விஷயம் தான் இது, பண்ணிருங்க உடனே. மூணாவதா பார்க்க போற செட்டிங்ஸும் வந்து சேஃப்டி சம்பந்தப்பட்ட ஒரு செட்டிங்ஸ் தான். என்ன அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கும் வந்து இருக்கு. அதுலயும் குறிப்பா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் வந்து இருக்கு. ஸோ நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒட்டுமொத்த போனுமே வந்து இயங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிருங்க. அடுத்து பார்க்க போறதும் ஜிமெயில் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு செட்டிங்ஸ் தான். நீங்க ஜிமெயில்ல வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணிருப்பீங்க, ஃபோன் நம்பர்லாம் வந்து கொடுத்துருப்பீங்க. பட் ஆனால் ஒரு சுச்சுவேஷன்ல உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வேற ஒரு இடத்துல வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி லாகின் பண்ணும்போது உங்க கையில நீங்க கொடுத்த அந்த சிம் வந்து இருக்காது, இல்ல நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்க அந்த போன் வந்து இருக்காது. ஸோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் எடுக்காது, ஓடிபியும் வந்து எடுக்காது. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தேவைப்படுறது தான் இந்த பேக்கப் கோட்ஸ். ஆக்சுவலா கூகுள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு பேக்கப் கோட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கப் கோட் பாத்தீங்கன்னா நீங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்களே அதுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் உங்களால உங்கள்கிட்ட சிம் இல்லை அண்ட் நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்க போன் இல்லையோ அந்த டைம்ல இந்த பேக்கப் கோட்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற செட்டிங்ஸ். இன் கேஸ் உங்க போன் வந்து எங்கேயோ தெரியாம தொலைஞ்சு போச்சு, நீங்க போன்லாம் தேடி பாக்குறீங்க, போன் வந்து இல்ல, ஆனா அந்த ஒரு போன் வந்து ஒரு நல்ல மனுஷன் கையில வந்து கிடைச்சிருக்கு. யாருதுப்பா இந்த போன் அப்படின்னு எடுத்து பாக்குறாரு. அந்த போனை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனா நீங்க உங்க போனுக்கு வந்து ஒரு லாக் வந்து போட்டு வச்சிருக்கீங்க. சோ உள்ள போய் கான்டாக்ட்லாம் அசஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி டைம்ல லாக் ஸ்கிரீன்ல உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். இதை பண்றதுக்கு செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா லாக் ஸ்கிரீன் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதுல போயிட்டு உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோ அப்படி இல்லைனா உங்களோட ஃபோன் நம்பரோ இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லாக் ஸ்கிரீன்லேயே அந்த நீங்க என்டர் பண்ண அந்த கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த நல்ல மனுஷன் ஃபோன் எடுக்கிறார் இல்லையா, அதை அப்படியே எடுத்து பார்த்தாருன்னா லாக் ஸ்கிரீன்ல அந்த நம்பர் இருக்கும். கூப்பிட்டு தம்பி உங்க ஃபோன் ஏன்ட்ருக்கு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் நீங்க கண்டிப்பா மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் பத்தி கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா உங்க ஃபோன்ல இருக்க கான்டாக்ட்ஸை உங்க ஜிமெயில் கூட வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த சிங்க்ரனைஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க புதுசா ஒரு ஃபோனை வாங்கி அந்த இமெயில் ஐடி அதில் போடும்போது அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே சிங்க் ஆகும். இது எப்படி பண்றது அப்படின்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு கூகுள் அப்படின்றதுல போனீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த இமெயில் ஐடி வந்து வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல கான்டாக்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து சிங்க்ரனைசேஷன் சிங்க் அப்படின்ற விஷயம் ஆஃப்ல இருந்தது அப்படின்னா சிங்க் வந்து பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம கடைசியா சொல்ல போற பேசிக் செட்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல தான் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல பேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பேக்கப் விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றதே இல்லை. அதை வந்து பாத்தீங்கன்னா நெவர் அப்படின்னு கொடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ அதுல வந்து டெய்லி பேக்கப் வந்து மாத்தி வச்சுக்கீங்க. அப்படி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களோட வாட்ஸ்அப் சாட் ஒட்டு மொத்தமும் வந்து டெய்லி வந்து பேக்கப் ஆகும். உங்களுக்கு இன் கேஸ் ஏதோ எமர்ஜென்சி சமயத்தில் உங்களுக்கு அந்த பேக்கப்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க டிரைவ்ல இருந்து ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோல பார்த்த இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக் செட்டிங்ஸா தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் அவங்க போன்ல வந்து மாத்தாம இருக்காங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப மைனூட்டான இல்லை ரொம்ப பேசிக்கான செட்டிங்ஸா தெரியும். ஆனால் இது ஆன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிருங்க. இது தெரியாம இன்னும் யாரோ இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.